முந்தையெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 20-30 வருடத்திற்கு முன்பு 600 ஸ்கொயர் ஃபீட்டுடைய ஒரு சின்ன இடத்துல தான் நம்ம வீடை அமைத்து கொண்டு அந்த வீட்டில் நானா இருப்பாங்க, நானி இருப்பாங்க, தாதா இருப்பாங்க, தாதி இருப்பாங்க, அத்தா அம்மா, 6-7 பிள்ளைகள், சகோதர சகோதரிகள்னு சொல்லி ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டுடைய இடத்துல 7 பேர் 8 பேர் குடும்பத்தில் இருந்தோம். ஒரு கூட்டு குடும்பமாக இருந்தோம். அதில் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் சம்பாதிப்பார், அப்பா, அத்தா. அவருடைய ஒருத்தருடைய வருமானத்தில் தான் அனைவரும் நாம் நிம்மதியாக சாப்பிட்டோம். அப்போ நோய் நொடி எதுவுமே வரல, ஹாஸ்பிட்டல் செலவு எதுவுமே இல்லை. வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு 1/4 கிலோ இறைச்சி எடுத்து வந்தார்னு சொன்னால் அந்த 1/4 கிலோ இறைச்சி என்பது அந்த குடும்பத்தில் இருந்த அப்பொழுது 7 பேர் 8 பேர் பரக்கத்தாக சாப்பிட்டோம். அது அற்புதமான சுவையை கொண்டதாகவும் இருந்தது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடு 2400 ஸ்கொயர் ஃபீட், 3000 ஸ்கொயர் ஃபீட், குறைஞ்சது 1200க்கு மேலே உள்ள ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு இருக்குது. ஆனால் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தாய் தந்தை பெற்றோர்கள், 2 பிள்ளைகள், 1 பிள்ளைகள் தான் இருக்கிறாங்க. முதியோர்கள் எல்லாம் இன்றைக்கி வயது முதிர்வின் காரணமாக அந்த வயதிலும் அல்லாஹ் பரக்கத்தை எடுத்த காரணத்தினால நிறைய வீடுகளில் வந்து முதியோர்களும் போய் சேர்ந்துடுறாங்க. அதையும் தாண்டி முதியவர்கள் இருந்தால் அவர்களை வந்து பாரமாக நினைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அதுக்கும் சொன்னாங்க, உங்கள் வீட்டில் முதியவர்கள் இருந்தால் அதை கொண்டு பரக்கத்தை அல்லாஹ் தருவான் அப்படி என்று ஹதீஸும் நமக்கு இருக்கிறது. ஆனால் இப்போது ஒரு கோழியை வாங்கி 2 பேர் சாப்பிட்றாங்க, ஒரு ஆட்டை 4 பேர் சாப்பிட்றாங்க. ஆனாலும் என்ன இல்லை, பரக்கத் இல்லை. இன்றைக்கி எல்லாருமே சம்பாதிக்கிறாங்க, கணவன் மனைவி எல்லாருமே, பிள்ளைகள் எல்லோரும் சம்பாதிக்கிறாங்க, லட்சங்கள் சம்பளம் வாங்குறாங்க. ஆனால் பரக்கத் இல்லாமல் ஆகிவிட்டது. அதிலைத்தான் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஃபக்ர் வல் கில்லா. இறைவா, ஏழ்மையை விட்டும், ஏழ்மை நிலையை விட்டும் எங்களை பாதுகாத்து, நெருக்கடிகளை விட்டும் எங்களை பாதுகாத்து அருள் புரிவாயாக. குறிப்பாக இந்த மாதத்தில் பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான். இறைவா, பரக்கத்தை ரஜபிலும் ஷாபாலும் பரக்கத்தை தருவாயாக. பரக்கத் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் பணம் காசு மட்டும் நினச்சிட்டு இருக்கிறாங்க. பரக்கத் என்பது நோய் நொடி இல்லாமல் வாழ்வது பரக்கத். கணவன் மனைவி சண்டை இல்லாமல் ஒற்றுமையோடு வாழ்வது பரக்கத். பிள்ளைகள் பெற்றோர்களை மதித்து வாழ்வது பரக்கத். நிம்மதி பரக்கத். நீண்ட ஆயுள் பரக்கத் அப்படின்னு அடுக்கிக்கிட்டே போகலாம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே பணம் காசுகள் தான் சொந்த பந்தத்தையும் பாசத்தையும் நிர்ணயிக்கக்கூடியதாக இருக்கிறது. போன வாரம் நீங்கள் பத்திரிகையில் பார்த்துருப்பீங்க, தந்தையினுடைய அவர் இறந்து போனால் அந்த இன்சூரன்ஸ் பணம் 3 கோடி ரூபாய் கிடைக்கும் என்பதற்காக அந்த 3 கோடியை 2 பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் பெற்றெடுத்த 2 ஆண் மக்களே, 2 பசங்களே கட்டுவிரியான் பாம்பை வைத்து அந்த தந்தையை கொலை செய்து அந்த 3 கோடிக்கு அவரை செத்து போயிட்டாருன்னு சொன்னால், இறந்துட்டாருன்னு சொன்னால் 3 கோடி ரூபாய் இன்சூரன்ஸ் வரும் அப்படி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பிள்ளைகளே காசுக்காக, அற்ப காசுக்காக பெற்றோர்களை கொலை செய்யக்கூடிய ஒரு காலமாக மாறிவிட்டது. அந்த காலகட்டத்திலலாம் அந்த மாதிரிலாம் ஒரு வன்மத்தோடு யாரும் வாழவில்லை. யார் பணக்காரங்க, யார் ஏழை என்ற வித்தியாச பாகுபாடுகள்லாம் இல்லை. அந்த காலத்தில் சாச்சா, மாமா, சித்தி, சித்தப்பா இப்படி என்று சொல்லி உறவுகள் வந்து பாசத்தால் மட்டுமே பின்னப்பட்டது. ஆனால் இன்று உறவுகள் அனைத்தும் பணத்தை வைத்து மட்டுமே நிர்ணயிக்கக்கூடிய மோசமான காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். வல்ல இறைவன் அந்த காலத்தில் இருந்த அந்த பரக்காத்துகளை நம்முடைய குடும்பத்திற்கு மீண்டும் தந்து அருள் புரிந்து அனைவரும் உல்ஃபத்தோடு, சந்தோஷத்தோடு, எல்லா விதமான பாக்கியத்தோடு, செல்வ செழிப்போடு, உடல் ஆரோக்கியத்தோடு, நீண்ட ஆயுளோடு, நிறைவான செல்வத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை நாம் அனைவர்களுக்கும் தந்து அருள் புரிவானாக. ஆமீன்.